இன்றைய தலைப்பு வாசிப்பது 5 அறிவு கட்டவர்கள். நம்ம வந்து டெய்லி ஒரு தப்பு பண்றோம். டெய்லி தப்பு தான் பண்றோம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நியூஸ் படிக்கிறோம். தலைப்பு செய்து முதல்ல படிச்சிட்டு நீங்க 11 மணி டாக்டர் மாதிரி கண்ணாடி போட்டுருக்கீங்க. என்னோட கண்ணாடி அது. என்னோட கண்ணாடி ஏலகிரில நான் வாங்குனேன். அப்படியே மாப்பிள்ளை இவர்தான் கண்ணாடி என்னதுன்றியா? நீ என்ன கண்ணாடி போட்டுருக்க? இது ஜஸ்ட் 100 ரூபாய். அண்ணால பிளாட்ஃபார்மில் வாங்குனது. தம்பி அதெல்லாம் யாரு கேட்டா? சரி தலைப்பு செய்தி தான் முதல்ல படிக்கணும். நம்ம அதை படிக்காம பிட்டு நியூஸா படிச்சிட்டு போறோம். இதத்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு யாரு தலைப்பு நியூஸ் வாசிக்கிறது? குறுஞ்செய்தி வாசிக்கிறது. அப்படி சொல்லுண்ணா. ஓகே, இன்றைய தலைப்பு செய்திகள். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி நில பத்திரப்பதிவு ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முக்கிய உத்தரவு. நீங்க சேர்த்து படிக்கணும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முக்கிய உத்தரவுன்னு சேர்த்து. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஏற்கனவே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. உதயநீதிமன்றம் உதயநீதிமன்றம் தான் சொன்னார் இவரு. அவங்க 3 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரையும் நம்ம இப்படிதான் உட்காந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து வெறும் 2 கோடிக்கு கிரயம் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் ஊழல். அதான் ரத்து பண்ணிட்டாங்களே. தம்பி ஊழல் பண்ணிட்டாங்களே. தவறுங்க, தவறுதான் நடந்திருக்கு. தவறு ஊழல் நடந்து விட்டது. தவறு நடந்திருக்கு. அவ்வளவுதான். தவறுக்கும் ஊழலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. திமுக பண்ணா ஊழல், டிவிக்கு பண்ணா தவறு. இன்னொன்னு திருடுறது வேற, தெரியாம எடுத்துக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்களா? சவுக்கு சங்கரோட சேர்ந்து ஒரு சார் பதிவாளர் வந்து ஒரு நாளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாத்தி விட்டு விஜயன் ஆட்சியில எவ்வளவு சின்சியரா ஒரு நாள் லீவ் போட்டா அங்க அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு மாத்தி விட்டு பண்ணிருக்காங்க. சரி, போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு தமிழகத்தின் ஒத்துழைப்பு தேவை. கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா பேட்டி. அதாவது என்னன்னா, இந்த போதை பொருள் இருக்குல்ல, இது ஒழிப்பு சம்பந்தமா கேரளத்துல இருந்து மல்லிகா போதை பொருளா ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு கேரளமும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். எதுக்கே போதை ஒழிக்கவா? அதுதான் நிர்வாகிகள் குட்கா கலத்திய தாவேகா நிர்வாகி இரவோடு இரவாக பிணை கொடுத்த காவல் போதை ஒழிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து செய்தி. ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷியா இல்ல என்னன்னா, இப்ப திருடங்கிட்ட போய் எப்படி திருட மாதிரி இருக்குது. ஏன்னா தாவே பழமொழி சொன்னா ஒண்ணுமே சொல்லலடா. பழமொழி சார், திருடங்கிட்டே போய் எப்படி திருட்ட ஒழிக்கிறதுன்னு எப்படி கேக்குறதுன்னா, இங்கே இது கட்சிக்காரங்களே நீ படிச்ச மாதிரி அவ்வளவு குற்றவாளிகள் போதை வழக்குல, குட்கா வழக்குல, அவ்வளவு ஊழல் வழக்குல சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து அவர் ஐடியா கேட்க அங்கிருந்து வராராம். இது என்ன பாஸ் இது? அந்த மாதிரிதான் இருக்குது பாக்கிறதுக்கு. கரெக்ட். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஜூன் 17 வரை 3 நாட்கள் வெப்ப அலைகள் வீசும். இன்னைக்கு அந்த தேதி வந்திருக்கு. 17ஆம் தேதி வரையும். அண்ணா இல்லண்ணா, நேத்தி போட்டுறாங்கண்ணா. நேத்தி போட்டு நேத்து நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஜூன் 17 போன மாசம் வந்துச்சா? வெயில் காலத்துல 4 நாள் வெயில் அடிச்சுட்டு தானே இருக்கும். சாரி ஜூலை 17. சாரி நான் படிக்கிறேன். திருவல்லிக்கேணி தங்கும் விடுதியில் 11 லட்சம் கள்ள நோட்டுகள் பறிமுதல். அது கீழ ஒண்ணு போட்டு அதையும் படி. டிராவல்ஸ் அதிபர் உட்பட 20 கைது. என்ன விஷயம்? இருக்கே, அவங்களே மாத்தினாங்களே இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி. தாவேக நிர்வாகி கள்ள நோட்டு மாத்தினாருனா ஏதோ வண்டி வாங்குறதுக்காக. வண்டி வாங்குறது தானே, நல்ல விஷயம் தானே, அதுக்காக மாத்தலாம்ல. தாவேக ஆட்சியில் 11 லட்சம் டிராவல்ஸ் அதிபர் உட்பட 11 பேர் கைது. 20 தான் கைது. 11 பேர். என்ன இது? என்ன தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு?
நைட்டியை கவுன் மாடலில் அணிவதுதான் இன்றைய ஃபேஷன். தோழி நைட்டி நீங்க இப்படி நம்ம சிரிக்கிறதுக்குள்ள 2 பெண்கள் இருக்கீங்க, இவங்க கேட்கணும். நைட்டியை கவுன் மாடலில் அணிவதுதான் நான் நைட்டே போட அந்த நைட்ல என்னன்னு அணிவோம் என்று சொல்லுமா? நீ என்னமா சொல்றத பத்தி? இதை போட்டு வந்திருக்கியம்மா? அது என்ன? அப்ப இந்த நியூஸுக்கு ஆதாரமே இல்லையாப்பா? நைட்டியை கவுன் மாதிரி அணிவோம், இக்னோர் அணிவதுதான் மாடலா? ஆமா. ரெண்டு பேருக்குமே தெரியலையாப்பா அது? என்ன இந்த நியூஸ்? காலத்துல எல்லாம் யாரு சார் நைட்டி போடுறாங்க? லுங்கிக்கு எதா இருக்கான்னு பாருங்க. இல்ல பெண்களுக்கு தோழிக்கு மடித்து கட்டுவதுதான் மாடல். இல்ல தோழி இது பேப்பர் இது. ஓகே. அடுத்து பார்த்தா அப்படின்னா சாலை அமைக்காமல் அவரே முக்கம் வந்தாரு. சாலை அமைக்காமல் 3.23 கோடி முறைகேடு செய்ததாக புகார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை 5 மணி நேர விசாரணை. அரசு திட்டமிட்டு தன்னை வழக்கில் சேர்த்துள்ளதாக குற்றச்சாட்டு. என்ன நினைக்கிறீங்கன்னா ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையான்னு விசாரணை போயிட்டு இருக்குது. அது விசாரணையின் முடிவுல தான் தெரியும். இப்ப இந்த மாதிரி ஊழல் கேஸ வந்து 5 நாளைக்கு நியூஸா போட்டு அதை ஒப்பேத்துறதுதான் நியூஸ் பேப்பர் வேலையா இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல் கேஸுக்கெல்லாம் என்ன நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்க? குட்கா ஊழல் என்ன ஆச்சு? அந்த விசாரணை என்ன ஆச்சு இல்லையா? அதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் யாராவது நியூஸ் கிடைச்சிட்டு அப்படியே பின்னாடியே 5 நாள் போறது. யாரும் என்ன விசாரணையின் முடிவில் அவங்க தண்டனை குற்றம் உறுதி செய்யப்பட்டால் தண்டனை பெறுவது உறுதி. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. சாப்பாடு தரலன்னு போட்டோவை டெலிட் செய்த கேமராமேன். எதுலப்பா? கல்யாணத்துல, அதாவது அவர் நண்பரோட கல்யாணத்துக்கு 23,000 ரூபாய்க்கு வெட்டிங் போட்டோகிராஃப் எடுத்தாருன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காரு. அங்க அந்த மனுஷனை சாப்பிடவும் விடாம தண்ணி குடிக்கவும் விடாம கொடுமைப்படுத்தினதுல உனக்கு போட்டோவே கிடையாதுன்னு போட்டோ டெலிட் பண்ணி விட்டாராம். எடுத்த போட்டோவா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு அல்லது பேசப்பட வேண்டிய விஷயம். ஆமாண்ணே, நானா மாட்டிருக்கேன். போயிட்டு போட்டோகிராஃபரா போய் நான் மாட்டிருக்கேன். சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எப்ப பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடறாங்க அப்பதான் அவங்க சாப்பிட முடியும். அது ஆனா ஒண்ணு விஷயம் தம்பி, நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. என்னது? இப்ப போட்டோ எடுக்கணும்னு நம்ம வந்து பட்ஜெட் ஒதுக்கி கொடுத்தா நீங்க ஒரு வேலையை மாத்தி விடுறதுக்கு 5 பேரா தானே வரணும். 2 பேரா வந்தா 20,000 வரைக்கும் போட்டோ எடுத்துனா எப்படி எடுக்க முடியும்? அதாவது ஒரு கான்ட்ராக்ட் அதை பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல முகூர்த்த மக்கள் அண்ணா இல்லனா அன்னைக்கு முகூர்த்த டேட் அதிகமா இருக்கும்ல. அன்னைக்கு ஒரு 5-6 ஆர்டர் வந்துரும். 5-6 ஆர்டர் வந்துரும். இவ்வளவு வேலையை இவ்வளவு பேர் செய்ய வேண்டும்னு ஒண்ணு இருக்குல்ல, தொழிலாளர்கள் மீனும் ஒண்ணு இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வர முக்கியமான ஆளுகள் ஃப்ரேம்ல வைக்கப்பட்டாங்க. சம்பந்தமே இல்லாம பாத்து எடுக்கிறது, பொம்பளை பிள்ளைல பாத்து எடுக்கிறது. அதை எடுத்தாங்கன்னா அதை விட்டு போடுறது, பொட்டு வைக்கிறாங்கன்னா பொட்டு எடுக்கும் போது வைக்கிறது, பொட்டு வைக்க சொல்லி எடுக்கிறது. அதுலயே அவன் நேரம் போயிடும். இந்த ஆள் கல்யாணத்துல போட்டோ எடுத்து அத்தை பொண்ணு போட்டோ மட்டும் தனியா அனுப்புன்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல இது மாதிரி இல்ல தொழிலாளர்களுமே ரொம்ப முக்கியம். சாப்பாடு தண்ணி கொடுக்குது. அது மாதிரி நீங்களும் வந்து 20,000 பேருக்கு 2 பேரும் வரக்கூடாது. ஒரு 4-5 பேரா வந்தீங்கன்னா தான் ஆள் மாத்தி விடணும். ஆள் மாத்தி விட்டு சாப்பிடுறதுக்கு நீங்க தான் ஆளை அழைச்சிட்டு வரணும். ஆள் மாத்தி விட்டாலுமே அது வந்து அப்படிலாம் விட மாட்டாங்களா? நீங்க சில பேர் வந்து நீங்க தான் தம்பி எடுத்து கொடுக்கணும் அப்படின்பாங்க சில பேர். சொல்றேன், சூப்பரா ஒரு மேட்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. இங்க இருந்து இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர் போறதுக்கு 8 hours டிராவல்ஸ்னா சரி ஒரு டிரைவர் போட்டு அனுப்புவாங்க தம்பி. சரி, இதே நீ வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு கோவாக்கு நீ போறேன்னா 2 டிரைவர் போட்டு அனுப்புவாங்க. ஆமா, ஏன்னா 8 நாள் ஊர் ஓட்டுவோம். அதே மாதிரி தான் 10,000 பேருக்கு 1000 பேருக்குன்னா ஒரு போட்டோகிராஃபர். சரி, 20,000 பேருக்கு வராங்கன்னா 2 போட்டோகிராஃபர் போய் ஆகணும். அண்ணா அத இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. இல்ல அதுல வந்து இது தொழிலாளர்கள் இன்னும் ஒருத்தர் கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம், நாளைக்கு ஒருத்தர் கல்யாணம் நடக்கும். இது ஒரு போட்டோகிராஃபர் பாப்பாங்க. வெட்டிங் போட்டோகிராஃபிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. ஆமா, அதனால சாப்பாடு தரங்க போட்டோ டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஆமா, அருள்நிதி, ஆரவு, ரம்யா பாட்டின், கிருத்திகா நடிச்ச அருள்வான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அரசியல் ரீதியில பேசுறேன். ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதையும் சொல்லுங்க. சினிமா அரசியல் பேசிட்டு போது வந்து இது மாதிரி சினிமா திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த பாஜக சூழ்ச்சி. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க. ஏமா இந்த மாதிரிலாம் வந்து போத்து விடுற? இதே முக்கியமான இந்த நம்ம புதுசுல இன்னைக்கு இல்ல இல்ல தேவையில்லாம என்ன நியூஸ் எங்க ஊர்ல அரியலூர்ல பேசியிருக்காங்க. பேசுங்க. அப்ப நீங்க சொல்லு. அரியலூர்ல தான் பேசிருக்காங்க. திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த பாஜக சூழ்ச்சி. அதனால நாங்க போய் தாவேக்கால சேர்ந்தோம்.
சரி நம்ம இங்க போயிடுவோம். அப்படி கிடையாது. அவர் 1 மணி நேரம் பேசியிருப்பாரு. அப்ப டிவிக்கு திராவிடத்தை கையில எடுக்கலையா? விளக்கம் கொடுக்கணும். அவர் இல்ல இல்ல அவர் வந்து 2 விஷயம் பேசியிருக்கிறாரு. 2மே சொல்லியிருக்காரு. பாஜகவை எதிர்க்கிற வரைக்கும் நாங்க வந்து திமுகவோட தான் கூட்டணி, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பாஜகவை மட்டும் தான் சொல்லியிருக்காரு, பாமகவை சேர்க்கல. ரொம்ப நுட்பமா நீங்க அந்த செய்தியை பார்க்கணும் தம்பி. சரி, பாஜக எதிர்ப்பு இருக்கும் வரை நாங்கள் திமுகவை ஆதரிப்போம், திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயம் சொல்லியிருக்காரு, திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த வந்து பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் திராவிட கட்சிகளை எதிர்ப்பு போய் தாவேக்கால போய் அவரு தாவேக்காவும் திராவிடத்தை கையில எடுத்திருக்கேன். எங்க எடுத்திருக்கு? சமூக நீதி சொல்றாங்க. திராவிட ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், சமூக நீதித்துறைன்னு அமைச்சு அதுல உள்ள திராவிடத்தை எடுத்து போச்சு. நேத்து ஆதவர்ஷனாவும் ஒரு அன்புமணியும் பாட்டு கொசு பேட் ஒண்ணு என்ன பேசிருப்பாங்க? இடஒதுக்கீட பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் அடிச்சிருப்பாரு. எங்களுக்கு அர்த்தம் போட்டிருக்க நீங்க. நாங்க ஒரு 5 எம்எல்ஏ வச்சிருக்கோம். நீங்க வந்துட்டா சேர்த்து 8 பேரு போயிருமா? கண்ணாடியை உடைத்து காரில் இருந்து 7 லட்சம் ரூபாய் திருட்டு. எங்க தமிழ்நாட்டுலயா? ஆமா, சென்னையில தேனாம்பேட்டை. தேனாம்பேட்டையிலயா? தேனாம்பேட்டையிலங்க. சென்னை தேனாம்பேட்டையில எங்க? ஆலயம் கோயில் பக்கத்துலயா? எல்லாம் திருவள்ளூர் நகரா, பாரதியார் நகரா, அப்படியே பேசிட்டே பொன்னியம்மன் கோயிலா? எங்க ஆலயம் கோயிலா? எங்க சொல்லணும்? சரிமா, ஆலயம்மன் கோவில். ஆலயம் கோயிலா? சும்மா சொல்லுதுற. அது தெரியாது. இல்ல அண்ணா, எவ்வளவு? 7 லட்சம் ரூபாய் திருட்டு. ஆமா, அப்ப 7 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு சுத்தி திரியுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன காரு? இனோவாவா? ஐட்டனா ஷிஃப்டா? எல்லாம் கிளிக்க முடியாதீங்க. இல்ல, தாவே காட்சியில் திருட்டு நடக்குது. அப்ப போலீஸ் என்ன பண்ணுது, பெட்ரோல் என்ன பண்ணுது? நமக்கு தேனாம்பேட்டைங்கிறது என்ன தெரியுமா? தேனாம்பேட்டை ஊரு இல்லம்மா, ரொம்ப முக்கியமான சிக்னல். தேனாம்பேட்டை சிக்னல் இறங்க அப்படின்னு ஒரு பாட்டுல எல்லா சொல்லுவாங்களே. எல்லா சிக்னல் சொல்ல மாட்டாங்க, தேனாம்பேட்டை சிக்னல் மட்டும். மற்ற சிக்னல்லாம் இறங்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. தம்பி, எல்லா சிக்னல்ல ஸ்டாப்பிங்கே கிடையாது தம்பி. சும்மா பேசாதீங்க. சிக்னல் ஸ்டாப்பிங் வச்சீங்கன்னா டிராபிக் ஆயிடும். கண்மணி பாட்டு பாட ஆரம்பிச்சிடலாம். அது இல்ல கண்மணி கண்ணான கண்ணே நானும் கண்ணு ராவணம். என்ன சம்பந்தமா மாட்டிட்டு அதாவது அந்த பாட்டுல தேனாம்பேட்டை சிக்னல் இறங்கு அப்படின்னு வரும். அதுக்காக சொல்ல வந்தேன். இதுக்கு தப்பா இப்படி போராடி இருக்காரு. பெங்களூர் இடையே பூமிக்கடியில் புல்லட் ரயில் இயக்க திட்டம். புல்லட் ரயில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க புதிய டெண்டர். புரியுதா நான் படிச்சது? இல்ல புரியல. அதாவது ஏற்கனவே திருவாரூர் சென்னைக்கும் பெங்களூருக்கும் எப்படி பார்த்தாலும் 5 ஹவர் தான் டிராவல். அதுக்கு கம்மியாகவும் போய் இப்ப நீங்க என்னத்தை தலை போய் கேக்குற? புல்லட் ரயிலுங்கிறது டைம் இன்னும் கம்மியா. பெங்களூர்ல ஒரு அழகான பெண் இருக்கிறாள். 3 மணி நேரத்தில் என்னை சந்திக்கவா, நான் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு என்று ஒரு அழைப்பு விடுக்கிறாள். உடனடியாக அந்த பையன் அதாவது புத்தி எப்படி போகுது பாருங்க. அதாவது ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லலாம். பொண்ணை பார்க்கதான் போவியா நீ 3 மணி நேரத்துல? அவருக்கு நடந்திருக்கு, அவரு சொல்றேன். போயிருக்கல நான் ஏன் போறேன்? பாஸ்வேர்டு எடுத்து